ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம தல அஜித் சாரோட ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. அதுவும் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த அஃபிஷியல் இமேஜை ரிலீஸ் பண்ணாரு. அதில் நம்ம தல அஜித் சார் செம்ம சாமிங்கில் இருந்தார், ஸோ யங் லுக்கில் இருந்தார். பட் அந்த லுக்கில் நம்ம தல அஜித் சார் ஒரு டாலர் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த டாலரும் தீனா படத்தப்ப நம்ம தல அஜித் சார் யூஸ் பண்ண அதே டாலராக தான் இருக்கும். அண்ட் இதை வச்சு டைம் டிராவல் மூவி தான் குட் பேட் அக்லி படம். மார்க் ஆண்டனி படத்து மூலமா இதை கனெக்ட் பண்றாங்க. மார்க் ஆண்டனி படத்துல வந்த டைம் மிஷின் வச்சு நம்ம தல அஜித் சார் தீனா கேரக்டருக்கு போறாரு அப்படின்ற மாதிரிலாம் இப்ப செம்மையான ஸ்டோரிஸை ஃபேன் மத்தியில பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ட்விட்டரோட கவர் பேஜ்ல தீனா படத்தோட போஸ்டர் தான் வச்சிருப்பாரு. அண்ட் அவரோட ஃபேவரட் மூவியும் தீனா தான். ஸோ அதனாலே அந்த தீனா படத்துல இருந்து சில ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம். அதுக்காக இந்த படம் அந்த படத்து கூட கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. பட் மார்க் ஆண்டனி படத்தை செம்ம டைம் டிராவலர் மூவியா, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா வேற லெவல கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஹிட் அவருக்கு. அண்ட் இந்த படத்துல அதே சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை யூஸ் பண்ணுவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அண்ட் அதே போல குட் பேட் அக்லி அந்த நேமுக்கு ஏத்த மாதிரி நம்ம தல அஜித் சார் இந்த படத்துல 3 கெட்ட போட்டிருக்காரு. ஒன்னு கேங்ஸ்டர் லுக்ல வெறித்தனமா இருந்தது. அண்ட் நம்ம தல அஜித் சார் வேற லெவல் சம்பவம் பண்ண போறாரு இந்த படத்துல. ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தீனா படம், குட் பேட் அக்லி படம் 2 படத்துக்கும் கனெக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.